அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனிகா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 3rd இயர் ஏஐடிஎஸ் படிக்கிறேன். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் ஒரு சாமானியனும் சாதனையாளன் தான். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் பேச்சுனா உயிர் மாதிரி. நடிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் பரதநாட்டியம் ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சொசைட்டிக்கு என்னோட மல்டி டேலண்ட்ஸ் மூலமா சில நல்ல சிந்தனைகளை விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சிந்தனைகள் நல்ல சமூகத்தை உருவாக்கும்னு நான் நம்புறேன். பெரிய கடல் போல இருக்கும் இந்த வாழ்க்கையில நம்மளால நீந்தி அதை கடக்க முடியலன்னா கூட அந்த நீரோட்டத்தோடு ஒன்றி பல தீமையான தடைகளையும் வெல்லலாம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். We are proud to welcome to the JCT institution. Today, Ms. Bhuvanika is here to share her versatile talent experience for our students. So, hi Bhuvanika, introduce about yourself. Hello, என் பேரு புவனிகா. நான் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 3rd இயர் ஏஐடிஎஸ் படிக்கிறேன். நான் இங்கே கோயம்புத்தூர் தான். நான் பிகே புதூர்ல இருந்து வந்தேன். ஸோ ஓகே புவனிகா, நீங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனா இருக்கீங்க. ஸோ உங்களோட மல்டி டேலண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. மல்டி டேலண்டட் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்பீச்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங், அப்புறம் டான்சிங் அண்ட் ஆக்டிங், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ப்ராமினென்டான டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட. ஸோ ஓகே, இவ்வளோ டேலண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பீச் டேலண்ட்ஸ் பத்தி நான் கேட்குறேன். ஸோ ஓகே, இந்த ஸ்பீச் டேலண்ட் எப்போதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது ஸ்பீச் அப்படிங்கிறது இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி டு பையன், ஒரு பொண்ணு சீக்கிரமாவே பேசிடுவா. கரெக்டா? நான் என்னோட எல்கேஜி படிக்கும் போது என்னுடைய பேச்சு அப்படின்ற பயணம் முதல் முறையில தொடங்குது. ஓகே. அதுக்கப்புறமா அப்படியே பேசிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல தான் நான் போய் பேசுறேன். மடிசாரு கட்டிட்டு மாமி மாதிரி போய் பேசி நான் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா கரெக்டா ஒரு ஸ்பீக்கரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பாரதியார் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இப்படி எப்படா நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோட கிளாஸ் டீச்சர் என்கிட்ட கேக்குறாங்க. நான் தமிழ் கிளாஸ்ல படிப்பேன், தமிழ் புக் படிப்போம் இல்லையா நம்ம. சோ அப்படி படிக்கும் போது என்னோட கிளாஸ் டீச்சர் கேக்குறாங்க, நம்ம ஸ்கூல் அசம்பிளில டெய்லி மார்னிங் நியூஸ் ரீட் பண்ணணும், நீ ரீட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. எனக்கு ஒரே ஆர்வம். சரி ஓகே, கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அது எப்பவுமே 9th 10th கிட்டதான் அந்த பொறுப்பு கொடுப்பாங்க. ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, எனக்கு ஒரு சந்தோஷம். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். எங்க அம்மா டெய்லி நியூஸ் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் நியூஸ் படிச்சுட்டு இது பண்ணுவேன். இப்படியே 3rd 4th 5th 6th அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயிடுச்சு. ஆமா, அது ஸ்பீச் காம்படிஷன், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு நிறைய ஸ்பீச் காம்படிஷன்ஸ்க்கு போறது. அதுவும் இல்லாம நிறைய இலக்கிய மன்றங்களுக்கு போறது, நிறைய பட்டிமன்றங்களுக்கு போறது அப்படின்ற மாதிரி அப்படியே பயணம் இன்று வரை தொடர்ந்துட்டுதான் இருக்கு. ஓகே, சொன்னீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஃபீல்டுல உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன் யாரு? நிறைய பேருக்கு இருக்கும்ல, ஒரு ஃபீல்டுல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. லைக் நாங்க அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் இது பண்ணிதான் நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ உங்க ஃபீல்ட்ல, இந்த ஸ்பீச் ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான பர்சன் யாரு? மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர். அவங்க நிறைய இடத்துக்கு அவங்களோட ஒர்க் பேஸ் பண்ணி நிறைய கிளாஸ் எடுக்க போவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அம்மாவோட ஒரு போட்டோ பார்த்தேன். அவங்க ஒரு மைக் இப்படி புடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க், நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதுதான் ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதையும் தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இலக்கிய மன்றங்கள், நிறைய பேர் பேசுறது கேக்குறோம் இல்லைங்களா. இப்போ என்னதான் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சிருந்தாலும் கூட இப்ப நிறைய பேர் பேசுறாங்கன்னா அவங்க யாருன்றது நமக்கு தெரியாது. அவங்க சொல்ற கருத்துக்கள் அது ஒன்னொண்ணுமே நம்ம ஆழமா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சு அது கரெக்டா நமக்கு இன்னைக்குமே நான் யோசிச்சேன் அப்படின்னா நிறைய பேர் பேசின கண்டென்ட் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃபேவரட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட்
அறிஞர் அண்ணா. ஓ சூப்பரா பேசுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பெரியார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆஸ் வெல். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர்களா மட்டும்தான் நம்ம வந்துட்டு பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி இப்போ அண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. ஒரு இங்கிலாந்துல ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவர் இருக்காரு. அப்போ ஒருத்தங்க வந்துட்டு அங்க கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பிகாஸ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு 3 முறை வர மாதிரிலாம் எவனாலையுமே சொல்ல முடியாது. ஈவன் இங்கிலீஷ்காரங்க எங்கனால கூட சொல்ல முடியாது, எவனால சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப அண்ணா சொல்லியிருக்காரு, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு தமிழ உன்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அண்ணா எப்படி நீ சொல்லு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப அண்ணா சொல்லியிருக்காரு, no sentence can end with the word because is itself a conjunction அப்படின்னு சொன்னாராம். சோ அந்த மாதிரி அவருடைய மொழி நடை அது. அப்புறம் ஒரு நாள் அவரு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு திமுகவோட கூட்டத்துக்கு போயிருக்காரு. மக்கள் எல்லாம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணா வந்துட்டு வந்தோடனே பார்த்து சொல்றாராம், மாதமோ சித்திரை நேரமோ 10:30 உங்களுக்கோ நித்திரை போடுங்கள் உதய சூரியனுக்கு முத்திரை அப்படின்னு போட்டாங்களாம். சோ உடனே வந்துட்டு அவங்க உதய சூரியனுக்கு அப்ப ஓட் போட்டு ஜெயிச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி நான் கொஞ்சம் பெண்ணியம் பேசுபவள். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நான் நினைக்கிறவதான். பெரியார் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அது உண்மையா ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் அது எனக்கு உருவாச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்துட்டு, ஆணை தொழுதல வேண்டும் என்ற நிபந்தனை பெண்ணுக்கு இருந்தால் பெண்ணையும் தொழுதல வேண்டும் என்ற நிபந்தனை ஆணுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வந்துட்டு இதான் எடுத்துட்டு இருக்கேன். அது உண்மைதானே? ஏன்னா இப்ப நம்ம அதை பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. அதே மாதிரி கலைஞர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அவங்களோட பிரேவரி இதெல்லாம் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஓகே. சோ ஓகே, நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் லைக் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆன மூமெண்ட் இருக்கும்ல, நீங்க ஸ்டேஜ் ஏறி பண்ண, சோ அத பத்தி சொல்லுங்க. ஸ்பீச்ல எனக்கு வந்துட்டு கூஸ் பம்ப் ஆனது அப்படின்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோட தமிழ் டீச்சர் எங்க கிளாஸ்க்கு வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட அவங்க குடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்பீச் நீ பண்ணுமா அப்படின்னு. அவங்க வந்துட்டு என்னை விட கொஞ்சம் அந்த பொண்ணு பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, சில சிச்சுவேஷன்னால அன்னைக்கு அந்த பொண்ணுனால வர முடியல, அவங்களால பண்ண முடியல, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா ஆல் டீச்சர்ஸ் வேர் ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. திரும்பி ஒரு 1 வீக் கழிச்சு அதே தமிழ் டீச்சர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இது வந்துட்டு ராஜ் டிவில அகட விகடம் அப்படின்ற ஒரு ஷோ. ஆமா, சோ இது ஒரு ஷோ. இது வந்துட்டு நீ போய் உன்னால முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன், அந்த ஷோல செலக்ட் ஆகி பண்ணேன். அண்ட் அதுக்கு கொஞ்சம் நிறையவே கஷ்டப்பட்டேன். சோ அது பண்ணிட்டு அப்போ வந்துட்டு என்னோட அப்பா அம்மா என்னோட ரிலேட்டிவ்ஸ் they were very happy. சோ அப்போ அது ஒரு கூஸ் பம்ப். கண்டிப்பா நம்ம இதுல தெரியும். ஓகே, சூப்பரா அவங்க ஷேர் பண்ணீங்க.